இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. குப்தா, என்ன தேடிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல பாலகி. ஆஹா, ஒண்ணுமே இல்லைன்னாலும் விழுந்து விழுந்து தேடுறீங்களா? அதெல்லாம் இருக்கட்டும், வீட்ல எல்லாரையும் ஒரு வாட்டி பாத்துட்டு வந்துட்டேன். நம்ம கிளம்பலாமா? எங்க? உங்க லோகத்துக்கு. ஆட, போலான்னு சொன்னா அந்த பக்கம் திரும்புறீங்க. வாங்க போலாம். ஆனா ஓஹோ, உங்க மோதிரம் இல்லையா? அப்போ என்கிட்ட இருக்குன்னு சொன்னீங்க. அப்படின்னா அதெல்லாம் நாடகமா? என்கிட்ட ரிங் இருந்தா நீங்க அதுகிட்ட போலான்னு ஆசைப்பட்டீங்களா? என்கிட்ட இருந்தா தானே குப்தா உங்களுக்கு அது கிடைக்கிறதுக்கு. நீங்க எங்கயோ தொலைச்சிட்டு இங்க வந்து தேடுறீங்க. என் மோதிரம் எங்க இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்போ இங்க தானே இருக்கணும். அப்ப ஏன் இங்க இல்ல? நீ இடமாத்தி வச்சிட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க நம்பினாலும் நம்பலனாலும் என்கிட்ட உங்க மோதிரம் இல்ல. நீ என்ன ஏமாத்தி என் மோதிரத்தை ஒளிச்சு வைக்கலாமே தவிர உன் குடும்பத்துக்கு வரப்போற ஆபத்தை நீ எப்படி தடுக்க போற சொல்லு. நீ இப்ப ஏமாத்திட்டு இருக்கிறது என்ன இல்ல பாலகி, உன்னையே நீ ஏமாத்திக்கிட்டு இருக்க. நீ இங்க இருக்கிறதுனாலதான் உன் குடும்பம் சந்தோஷமா இருக்குன்னு பிரம்மையில இருக்க பாலகி. விதியை எதிர்த்து நிக்கிறதுனால உனக்கு நஷ்டம் ஏற்படுமே தவிர லாபம் ஏற்படாது பாலகி. நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க குப்தா, என் குடும்பத்துக்கு எந்த கஷ்டம் வராம சந்தோஷமா இருக்காங்கன்னு போதுதான் நான் உங்க கூட அந்த லோகத்துக்கு வருவேன். கஷ்டம் இல்லாத மனுஷங்களோட வாழ்க்கை ஒரு பிரம்ம. நீ இங்க என்ன செஞ்சாலும் முழுமையான சந்தோஷத்துல இருக்க முடியாது. மனிதர்களோட முதல் எதிரி ஆசை. அது இருக்கிற வரைக்கும் மனிதர்களுக்கு முழுமையான சந்தோஷம் கிடைக்காது. மனுஷங்களோட ஆசையும் சாகாது. நீ நினைக்கிற சந்தோஷம் போய், கஷ்டம் மட்டும்தான் உண்மை. உன் அஜாக்கிரதையால உன் குடும்பத்துக்கு கொண்டு வர கஷ்டம் என்னன்னு உனக்கு தெரிஞ்சா நீ இப்படி எல்லாம் பேச மாட்ட பாலகி. ஒரு கண்டத்திலிருந்து தப்பிச்சிட்டோன்னு சந்தோஷப்படுறதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை எதிர வரும். என் மனசுக்குள்ள ஏதோ தப்பா சொல்லிக்கிட்டு இருக்கு. அத முதல்ல புரிஞ்சுக்கோ பாலகி. நடக்க கூடாது எதுவோ நடக்கிறதுக்குள்ள நாம நம்ம லோகத்துக்கு போயிடலாம் வா. உங்க பேச்ச கேட்கும்போது பயமா இருந்தாலும் நான் என் குடும்பம் இன்னும் பிரச்சனையில இருக்குன்னு தெரிஞ்சும் உங்க கூட வர முடியாது. இங்க பாருங்க, நீங்க இதெல்லாம் என்ன பயமுறுத்துறதுக்காக சொல்லிருக்கலாம்ல. அதுக்குதான் எனக்கு என்ன தோணுதோ அதை செய்யலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அவ்வளவுதான். மகளே மகளே, நான் சொல்றதை கேளு மகளே. ஜெகநாதா, மறுபடி என்ன பிரச்சனை வரப்போகுது? எதுக்கு என்னோட உள்ளுணர்வு ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்கு? அந்த பாலகிக்கு எதுவும் நடக்காம பாத்துக்கோ சாமி. நீ என்னை விட ஃபாஸ்டா சாப்பிடுற. என் அளவுக்கு சாப்பிடுற நீ எப்படி ஒல்லியா இருக்க? நான் மட்டும் இப்படி இருக்க. கெட்டவங்களா இருந்தா அவங்க குண்டாக மாட்டாங்களா பாண்டா? உனக்கு நல்ல மனசு இருக்கிறதுனால நீ குண்டாயிட்ட, அவ்வளவுதான். அதுவும் தப்பு இல்ல பாண்டா. உன்னோட 2 லெக் பீஸ் சாப்பிட்ட விசுவாசத்துல நான் சொல்றேன். நீ ஜெயிப்பன்னு ஓவர் கான்ஃபிடென்ட்டா இருக்காத. உனக்கு பின்னாடி நிறைய குற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு. குற்றங்களா? ஆமா. என்ன குற்றம்? யார் பண்றது? நான் சொன்னேன்னு யாருக்கும் சொல்லாத. சொல்ல மாட்டேன். ப்ராமிஸ்? ப்ராமிஸ். அந்த 5th கிளாஸ் ரகுக்கும் உனக்கும் லாஸ்ட் மந்த் ஏதோ சண்டை நடந்துச்சாமே. ஆமா, அதுதான் சால்வ் ஆயிடுச்சே. நான் போய் சாரி கூட சொன்னேன். நீ மறந்துட்ட, ஆனா அவன் மறக்கலையே. அதனால
எல்லா கிளாஸுக்கும் போய் சீக்கிரட்டா என்னோட அக்காவுக்கு ஓட் பண்ண சொல்லி கேக்குறா. அப்படியா? ஆ இதுக்கே ஷாக் ஆனா இப்படி? இன்னும் 6th கிளாஸ் பிரீதா, 3rd கிளாஸ் சாகர் எல்லாரும் என் அக்காவுக்கு ஓட்டு போட சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்லணும்னா பாண்டா பாண்டா That's it. பாருங்க. என்னடா எனக்கு ஓட் போடக்கூடாதுன்னு எல்லார்கிட்டயும் போய் சொல்லிட்டு இருக்கியா? நான் எதுக்கு சொல்ல போறேன் பாண்டா? உனக்கு தான் என் சப்போர்ட்னு சொன்னல. என்கிட்ட இப்படி சொல்லி அமீர்தாக்கு ஓட்டு போடுவியா? இதானே உன் பிளானு? எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சுடா. உங்களெல்லாம் போய் நம்பின பாரு. அஞ்சு, நம்ம என்னமோ தப்பு பண்றோம்னு தோணுதுடி. ஜெயிச்சா நேர்மையா ஜெயிக்கணும். அதை விட்டு இப்படி சண்டை மூட்டி ஜெயிக்கிறது எனக்கு பிடிக்கல. அம்மு, பாண்டா நல்ல லீடரா இருந்தா நான் கூட இப்படி எல்லாம் பண்ணிருக்க மாட்டேன். உண்மையிலே பாண்டாவால நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. ஆனா வெளியே சொல்ல மாட்டாங்க. எதுக்குன்னா பாண்டா பின்னாடி பிரின்சிபல் இருக்காங்க. அதனாலதான் எல்லாரும் பயப்படுறாங்க. ஃபர்ஸ்ட் பாண்டாவை சுத்தி உள்ள ஸ்ட்ராங் பில்லர்ஸ் எடுத்துட்டோம்னா அப்புறம் வீக்கரா இருக்கிறவங்க கூட பாண்டாக்கு அகைன்ஸ்டா இருப்பாங்க. இவ்ளோ கிரிமினல் மைண்ட் எங்க இருந்து வருது? எல்லாருக்கும் கடவுள் ஒரே மாதிரி பிரெயினை தான் கொடுத்திருக்காரு அம்மு. ஆனா சில பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க, அவ்வளவுதான். டேய், அப்ப இல்ல. இப்ப நான் சொல்றேன், நாங்க ஒருத்தர் கூட உனக்கு ஓட்டு போட மாட்டோம். முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணி அம்ருதாக்கு தான் ஓட்டு போட வைப்பேன். நீ என்ன வேணா செஞ்சுக்கூடா, எனக்கு அதெல்லாம் ப்ராப்ளமே இல்லை. என் பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க. பாண்டா அவன் கையாலேயே அவனோட சப்போர்ட்டர்ஸை கெடுத்துக்கிட்டான். அஞ்சு, நெக்ஸ்ட் பிளான் என்ன? இன்னைக்கு இது போடும், மத்தத நாளைக்கு பாத்துக்கலாம். பாய். இவ ரொம்ப ஓவரா பண்றா. எலெக்ஷன்ஸ் முடியற வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்க்கா, அப்புறம் பாத்துக்கலாம். வாக்கா. சார், அவனுக்கு இந்த வீட்ல ஏதோ ஒண்ணு தேவை, இல்ல யார் கூடயோ பேசணும். அதுக்கு தான் அவன் அவ்வளோ ரிஸ்க் எடுத்து வீட்டுக்குள்ள வந்திருக்கான்.